பி குட் சேனல் நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம். குருவாய் வருவாய் அப்படிங்கிற ஒரு சிறப்பு நிகழ்ச்சி இது. முன்பே சொன்ன மாதிரி தான், இது ஒரு உபதேசமோ ஒரு லெக்சரிங்கோ இது கிடையாது. இது ஒரு பரிமாற்றம். அதாவது உங்களுக்கு தெரியாத எதையும் புதுசாக சொல்கிறது இல்லை. இது நாம் போயிட்டுருக்க பாதையில் நம்ம சரியாக இருக்கோமா அப்படிங்கிற ஒரு ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் மாதிரி நம்மளே ஒரு செக்கிங் பண்ணிக்கிறது தான் இந்த நிகழ்ச்சியினுடைய உண்மையான நோக்கம். இப்போ இதில் இன்றைக்கி நான் போன முறை சொல்லும்போது சங்கல்பம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை, அது எப்படி இருக்கணும், அது எவ்வளோ உறுதியாக இருந்தால் நடக்கும்னு சொல்லி சில சம்பவங்கள்லாம் சொல்லியிருந்தேன். இப்போ எங்களோட ஐயா டிஜிஎன் ஐயா அவர்களுடைய உபதேசங்களை பற்றி தான் இந்த முறையும் நான் சொல்ல போகிறேன். இந்த சங்கல்பம் அப்படின்னு எடுத்துக்கிட்ட உடனே நம்ம அடுத்து எடுத்துக்க வேண்டிய ஒரு விஷயம் எங்கள் ஐயா சொல்கிறது என்ன அப்படின்னா, அதாவது செயல் விளைவு தத்துவம்னு ஒன்று சொல்லுவார். அதாவது நாம் நம்மளை சரி பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லுவார். அதாவது நமக்கு ஒரு லைஃப் எனர்ஜி இருக்குது, அந்த உயிராற்றல் இருக்குது. அந்த உயிராற்றலை நாம் ஒரு நல்ல நிலைக்கு, ஒரு உயர்ந்த நிலைக்கு கொண்டு போகணும். அதுக்கு நாம் செய்ய வேண்டியது என்னென்னா, நம்ம திருத்தம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும்னு. இந்த திருத்தம் அப்படிங்கிறத தான் எங்கள் ஐயா நோன்பு அப்படின்னு சொல்லுவார். அந்த நோன்புன்றது நாங்கள் அதுக்கு முன்னாடி வரைக்கும் நோன்புன்றது விரதம் இருக்கிறது, பத்தியமாக இருக்கிறது, சில பூஜைகள் சம்மந்தப்பட்டது அப்படின்றத தான் நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஆனால் எங்கள் டிஜிஎன் ஐயா சொல்லும்போது நோன்பு அப்படிங்கிற வார்த்தைக்கு திருத்தம், செயல் திருத்தம் அப்படிங்கிற ஒன்று கொண்டு வந்தார். இது எங்களுக்கு 40 நாள் ஆண்டாளுடைய வகுப்பு நடக்கும் டிசம்பர் சீசனில் திருப்பாவை. ஒரு பக்தி இலக்கியத்தை ஒரு ஞான இலக்கியமாக எங்கள் ஐயா எடுப்பார். அதனுடைய முழுமையுமே நோன்பு, அதாவது ஆண்டாளுடைய நோன்பு என்னென்னா திருத்தம். அதாவது நான் மட்டும் சந்தோஷமாக இருக்கிறது பத்தாது, கூடியிருந்து குளிர்ந்தேளூர் எம்பாவா என்ற வார்த்தை வரும். எல்லாரையும் எழுப்புறது, அதாவது ஞான குளியல். அது உடல் குளியலுக்காக இல்லை, அந்த ஞான குளியலுக்கு தயார்படுத்துதல். இந்த தயார்படுத்துதல் தான் உண்மை. இந்த தயார் நிலை வந்தால்தான் நாம் அந்த இடத்துக்கு போக முடியும். இது எங்கள் ஐயா என்ன சொல்லுவார், நாங்கள் ரொம்ப ப்ராக்டிக்கலாக சொல்லுவார். அதாவது உன்னுடைய ஃபிலாசபியும் உன்னுடைய தத்துவத்தையும் கொண்டு போய் மேலே வச்சிடாது, அது பாமரனுக்கு சென்று போய் சேரணும், அவனுக்கு புரியணும்னு சொல்லுவார். அப்படி புரியாமல் நீ மேலேயே வச்சுக்கிட்டு இருந்தால் அது அவனுக்கும் பிரயோஜனம் இல்லை, உனக்கும் பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லுவார். அதில் அவர் சொல்லக்கூடிய முக்கியமான வார்த்தை இந்த திருத்தம். அதுக்கு என்ன சொல்லுவார்னா, நீ பாதைக்கு வந்துவிடு, கரெக்டான பாதைக்கு வந்துடு, உன்னுடைய பயணம் சிறப்பாக இருக்கணும்னுவார். அப்போது அந்த பாதைக்கு வந்தாலே உனக்கு ஒரு நன்மை கிடைக்கும் அப்படின்வார். அப்போது நம்ம ஊட்டியில் போகிறோம், அந்த ஏறும்போதே நமக்கு அந்த குளிர்ச்சி வரும், அந்த காற்று வரும். அந்த மாதிரி அந்த பாதைக்குள்ளே நீங்கள் வந்த உடனே உங்களுக்கு அந்த நன்மைகள் உங்களுக்கு ஏற்படும். இந்த திருத்தம்ன்றது அதாவது பின்னாடி பார்த்துக்கலான்றது இல்லைங்க. அதாவது ஒரு நல்ல வார்த்தை சொல்லுவார், நேற்று வரை உன் வாழ்க்கை எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம், இந்த நிமிடம், இந்த நொடி நீ திருத்தம் கொடுத்து கொண்டு உன்னுடைய வாழ்க்கையை மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லுவார். இதுக்கு பல சம்பவங்கள், பல உதாரணங்கள் சொல்லுவாருங்க. அப்புறம் பகவானுடைய வாழ்க்கையே அதுக்கு ஒரு உதாரணம். பகவானோட வாழ்க்கையே நான் யார் அப்படிங்கிற ஒரு தத்துவத்துக்குள்ளே போய் அதுக்குள்ளே ஆழ்ந்து அந்த மெய்விளக்கம் பெறுவது அது எல்லாராலையும் முடியாது, அது ரொம்ப கடினம். ஆனால் அது முயன்றால் அது நடக்கும். எத்தனையோ பேர் அது செஞ்சுருக்காங்க. நம்ம பகவானோட வாழ்க்கையை எடுத்துக்கணும். அவர் வாழ்ந்த வாழ்க்கை, அவர் இருந்த முறை, அதை நம்ம பின்பற்றி வந்தாலே நமக்கு எல்லாமே சரியாக இருக்கும். அதாவது தன்னைத்தானே பொறுப்பேற்று கொண்டார். தான் ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம், திருவண்ணாமலைக்கு ஒரு 50 வருடம் இருந்தோம். அதில் அவர் யாருக்கும் பாடம் எடுத்ததும் இல்லை, இப்படி இருங்க அப்படி இருங்கன்னா சொன்னதில்லைங்க. அவர் வாழ்ந்த வாழ்க்கையே ஒரு உபதேசமாக இருந்தது. அதாவது அங்கே அந்த திருவண்ணாமலையில் எப்போவுமே மதிய நேரத்தில் சாப்பாடு போடுறது வழக்கம். அங்கே பல பேர் வருவாங்க, பல பேர் உணவுக்கு முடியாதவர்கள், அந்த பிச்சைக்காரர்கள்ன்ற வார்த்தை கூட தப்பு, அது அவர்கள் அந்த சூழ்நிலையில் இருக்கிறவங்க. அவங்க எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. ஒரு நாள் கூட்டம் அதிகமாக இருந்துடுச்சு. அப்போ அந்த நிர்வாகத்தில் இருக்கிறவங்க கோபமாக கடிஞ்சிட்டாங்க. அதாவது இது ஒரு ஞான வகுப்பு எடுக்கிற இடம், இது ஒன்றும் ஆண்டி மடம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த ஒரு வார்த்தை தாங்க, ஆண்டி மடம் இல்லை அப்படின்னு சொன்ன உடனே பகவான் அந்த இடத்த விட்டு எந்திரிச்சு போயிட்டார். இப்போது பகவான் காணன்னு எல்லாரும் தேடுறாங்க. தேடி பார்த்தா பகவான் போயிட்டு இருக்காரு. அப்போ நிர்வாகத்தில் இருக்கிறவங்களாம் பிடிச்சி, எங்கே பகவானை போகிறீங்க? இல்லை, இங்கே ஏதோ புதுசாக உத்தரவு போட்டிருக்கீங்களாமே, இது ஆண்டி மடம் இல்லைன்னு. அப்படி இல்லை, அதுனாங்க அப்படி பார்த்தா முதல் ஆண்டி நான் தான் அப்படின்றார். அதாவது இஸ் டேக்கிங் தட் ரெஸ்பான்சிபிள், நான் தான் ஆண்டி, அப்போ இங்கே ஆண்டிக்கு இடம் இல்லைன்னா நான் போயிடுறேன் அப்படின்னு சொன்ன உடனே தான், இல்லை இனிமேல் நாங்கள் அப்படி சொல்ல மாட்டோம். அப்போ ஒரு முறை கொண்டு வந்தார். எல்லோரும் சாப்பிட்ட பிறகுதான் பகவான் சாப்பிடுவார். அந்த முறையை கொண்டு வந்தார். அதாவது இதுதான்
இந்த ரெஸ்பான்ஸ் பொறுப்பேற்றுக் கொள்ளுதல். இதில் என்ன வரும்னாங்க, பொறுப்பேற்றுக் கொண்டால் நமக்கு நொந்து கொள்ளும் தன்மை போகும். இந்த ஒரு விளக்கத்தை தான் நம்ம இங்கே ஸ்ரீராம் சார், ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய ப்ரொஃபஸர் ஸ்ரீராம் சார் ஞானகுரு, அவரும் இதை தான் சொல்கிறார். அதாவது வாட் எவர் ஹேப்பன் டு யூ, அது டோன்ட் ரியாக்ட், ரெஸ்பாண்ட் அப்படின்வார். அந்த ரெஸ்பாண்டுன்ற வார்த்தை தான் பொறுப்பேற்றுக் கொள்ளுதல். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்ம அந்த பொறுப்பேற்றுக்கணுங்க. இப்போது திருவண்ணாமலையில் ஒரு நாள் ஒரு தொண்டர் ஒருத்தர் வந்தவர் பகவான்கிட்ட வந்து சர்வசாதாரணமாக கேட்குறார். அது என்ன கேட்டார்? ரொம்ப சிம்பிளாக வந்து, பகவானே நான் வந்து கடவுளை பார்க்கணும் அப்படிங்கிறார். அதாவது எல்லாரும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற ஒரு விஷயத்த ரொம்ப சாதாரணமாக, நான் வந்து இப்போ பகவானை பார்க்கணும், இப்போ பார்க்கணுமா? ஆமாம் இப்போயோ பார்க்கணும் ஆனால் அடம் பிடிக்கிறார். சரி, பகவான் கடவுள்னா என்ன அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அதுக்கு அவர் சொல்கிறாரு, கோடி சூரிய பிரகாசம்ன்றார். அப்படியா? கோடி சூரிய பிரகாசமா? சரி, இப்போ ஒரு வேலை பண்ணு, இப்போ வெளியே இப்போ ஜன்னலில் இங்கே நின்றுட்டு கொஞ்சம் வெளியே போய் அந்த சூரியனை ஒரு முறை பார்த்துட்டு வான்றார். இதோ வர பகவானேன்னு ஒரு வெளியே போனவர் வேகமாக ஓடி வர்றார். வந்து கண்ணெல்லாம் ஒரு எரிச்சலாக இருக்குது. என்னாச்சுன்றார். ஒன்றும் இல்லை, சூரியனை நேராக பார்க்க முடியல. அப்போ பகவான் சொல்கிறாரு, ஒரு சூரியனையே உன்னால் உத்து பார்க்க முடியலையே, கோடி சூரிய பிரகாசம் இறைவன், அவன் வந்தால் நீ என்ன ஆகு அப்படின்வார். இதுக்கு தான் அந்த நிலைக்கு வரணும். அந்த நிலைக்கு வரும்போது தான் உனக்கு அந்த காட்சி கிடைக்கும். அந்த நிலைக்கு வரணும். சும்மா வந்து பார்த்துட முடியாது. இப்போ பகவானை தேடி அவங்க அம்மா அழகம்மா அவங்க வந்தாங்க. இவர் மதுரையை விட்டு வந்ததுக்கப்புறம் திருவண்ணாமலைக்கு வந்து பகவானை கூட்டிகிட்டு போகணும்னு எவ்வளவோ அடம் பிடிச்சாங்க. ஆனால் பகவான் போல, பகவான் அங்கேயே இருந்தார். அப்போ தாயாரும் கூட இருக்க வந்தாங்க. இருக்கும்போது உடனே ஏற்றுக்கல தாயார். அவங்களுக்கு பல விதமான பரீட்சைகள், பல விதமான சோதனைகள் கொடுத்து அவர்கள் ஒரு நிலைக்கு வந்த பிறகு தான் தாயாரை ஏற்றுக்கிட்டாங்க. இது பகவான் கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பிரத்யேகமான ஒரு குணம். இதில் ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம், இந்த ஒருவரை தயார் நிலைப்படுத்துவது அப்படிங்கிறதுல பகவான் மிகச்சிறப்பான ஒரு விஷயம் செஞ்சார். அண்ணாமலை சுவாமி அப்படின்னு பகவானுடைய அணுக்க தொண்டர், பகவான் கூடயே இருப்பார். அவர் பெருசாக படிக்காதவர். அங்கே இருக்கக்கூடிய கட்டட வேலைகள் மற்றதுக்கெல்லாம் ஒத்துழைப்பு கொடுத்துட்டு எல்லாமே பகவானோட கூட இருந்து செய்வார். அந்த இறுதி காலம் வரும்போது அவருக்கு பகவானுடைய பார்த்துக்கிட்டே இருக்கணுன்ற எண்ணம், பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஒரு நாள் பார்க்கலன்னா கூட துடிச்சிடும். அப்போ பகவான் என்ன புரிய வைக்கிறாரு? நான் உடல் அல்ல, நான் ஆன்மா அப்படின்னு புரிய வைக்கிறாரு. ஆனால் அண்ணாமலை சுவாமி அதெல்லாம் ஏற்றுக்கல. சரி, ஒரு வேளை நம்ம உடல் நீத்துட்டோம்னா அண்ணாமலை சுவாமிக்கு என்ன ஆகும்னு சொல்லி அண்ணாமலை சுவாமியை தயார்படுத்தினாருங்க. இது அற்புதமான ஒரு விஷயம். அதாவது ஒரு நாள் அண்ணாமலை சுவாமி கூப்பிட்டார். அண்ணாமலை சுவாமி, இனி நான் சொல்கிற வரைக்கும் நீ என்னை வந்து பார்க்கக்கூடாது அப்படின்ட்டு. என்ன பகவான், என்ன நான் சொல்கிற வரைக்கும், நான் சொன்னால் தான் வரணுன்ட்டார். அதுக்கப்புறம் பலாக்கொத்துன்னு ஒரு இடம் இருக்குது, அங்கே போய் அண்ணாமலை சுவாமி தங்கினாருங்க. இந்த நேரத்தில் அங்கே தவம் இருக்கிறாரு, பகவானை நினச்சிக்கிட்டு இருக்கிறாரு, பகவான் எழுதின அக்ஷரமணி மாலை அந்த பாட்டை பாடிட்டு இருக்காரு, எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருக்காரு. எப்படின்னா பகவானோட வார்த்தையை அவ்வளோ உறுதியாக கைப்பற்றவர். பகவான் அந்த இறுதி நேரம் வந்தது. பகவான் அந்த உயிர் துறக்கிற அந்த நேரம் அண்ணாமலை சுவாமிக்கு சொல்லப்படுது. அவர் பார்க்கவே இல்லைங்க. அவர் பார்க்கவே இல்லை. பகவான் எப்போ சொல்கிறாரோ அப்போ தான் நான் பார்ப்பேன் அப்படின்ட்டு இறுதியாக இருக்கார், உறுதியாக இருக்கார். பகவானுக்கு எல்லா அந்த உள்ளே கொண்டு போய் அந்த இறுதி காரியங்கள், அது என்னென்ன செய்யணுமோ எல்லாம் பண்ணிட்டாங்க. அந்த நிலையப்போ தான் அண்ணாமலை சுவாமிக்கு பகவான் உடல் அல்ல, என்னுடைய ரமணர் வந்து ஆன்மான்றது அப்போ தான் உணர்றாரு. உணர்ந்து வந்து அப்போ தான் ஓடி வந்து கதறி வந்து அந்த இடத்துல அழுகிறாரு. தனக்கு இதை புரிய வச்சார். அதாவது அது மரணம் அல்ல, அது ஒரு ஜனனம். அதாவது அண்ணாமலை சுவாமியின் பிறப்பு, ரமணரின் மரணம் அல்ல. அண்ணாமலை சுவாமிக்கு அந்த உண்மை தெரிஞ்சது. இப்படி தன்னுடைய இருக்கும் போதும் அந்த ஞானத்தை கொடுத்தாரு, தன்னுடைய இறப்பும் போதும் பகவான் அந்த ஞானத்தை கொடுத்தாருங்க. இதில் பகவான்கிட்ட இருக்கிற விசேஷமான ஒரு இது, அவர் வந்து மேல் மக்கள் கீழ் மக்கள் அப்படின்னு யாருமே பார்க்கலங்க. அவர் யார் வந்தாலும் எல்லாரோடையும் சகஜமாக, எல்லாரோடையும் எளிமையாக, ஈவன் அந்த பறவைகள், அங்கே இருக்கக்கூடிய மிருகங்கள் எது இருந்தாலும் எல்லாத்தோடையும் ஒரு சமமாக இருந்தார். அதனால தான் இப்போவும் அந்த இடத்துக்கு ஒரு ஆற்றுக்களம், இப்போ போனாலும் அந்த திருவண்ணாமலையில் அந்த ஆற்றுக்களம் இருக்குது. ஏன்னால் பகவான் சேமித்து வச்சது. அது ஒரு பொக்கிஷம், அது ஒரு பேங்கிங்னு வாங்க, அந்த மாதிரி வச்ச இடம் அந்த திருவண்ணாமலை. இன்றைக்கும் அந்த சக்தி இருக்குது. இப்போ போனாலும் அந்த சக்தியை நம்மளால் உணர முடியும். இப்போ இந்த திருத்தம் கொடுக்கறது மூலயமா என்ன ஏற்படும் அப்படின்னா, இந்த உயிர் ஆற்றலுக்கு ஒரு வலு ஏற்படும். அது ஏற்படும் போது நீங்கள் செய்யக்கூடிய செய்கைகள், நீங்கள் பார்க்கக்கூடிய வேலைகள் எல்லாமே ஒரு தெளிவாக இருக்கும்.
இது வந்து எங்க டீச்சர் ஐயா என்ன சொல்லுவார் அப்படின்னாங்க, இதில ஒரு அற்புதமான விஷயம் என்னன்னா, அதாவது எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது பெரிய ஞானத்த பத்தி மிகப்பெரிய டீச்சிங்கோட தி சிம்ப்ளஸ்ட் திங் எப்பவுமே உராய்வு இல்லாமல் இருக்கணும் அப்படின்னுவாரு. அது அவருக்கு பிடித்த குறள், அந்த ஈதல் இசைபட வாழ்தல். அது வல்லது ஊதியம் இல்லை உயிர்க்கு. அந்த இசைபட வாழ்தல். அந்த இசைபட வாழ்தல்னா என்னங்க? உராய்வு இல்லாமல் இருக்கணும். சக மனிதன்ட்ட, உறவுகளோடு உராய்வு இல்லாமல் இருக்கணும். அப்போ ஒரு லைஃப் எனர்ஜி உங்களுக்கு வந்து மேலே வந்துக்கிட்டே இருக்கும்னு சொல்லுவார். இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கும்போது நான் சொன்னேன் பாருங்க, இந்த தயார் நிலைக்கு வரும்போது ரமணருக்கு ரொம்ப பிடிச்சது உபதேசம் வந்து ராமகிருஷ்ண பரமஹம்சரோடது. அந்த ராமகிருஷ்ண பரமஹம்சரை பற்றி பேசும்போது ரமணருடைய தோற்றமும் அப்படியே ராமகிருஷ்ணராக மாறும் அப்படின்னு சொல்லுவார். இதில் ராமகிருஷ்ணர் இதில் நடந்த சில சம்பவங்களை எங்கள் ஐயா குறிப்பிடுவார். அதில் எப்படி விவேகானந்த சுவாமி ராமகிருஷ்ணர்கிட்ட ஐக்கியமானார், அதாவது தயார்படுத்துதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்த விவேகானந்தரை பரமஹம்சர் எப்படி தயார்படுத்தினார். இப்போது நரேன் வந்து ஒரு வாலிப வயதுங்க, படிச்சுக்கிட்டு இருக்கிற காலம் வந்து ரொம்ப ஒரு துள்ளலான ஒரு மாணவன். அவர் எல்லாமே எதிர்கேள்வி கேட்குறவர், எதையுமே வந்து ஒரு ஆராய்ச்சி செஞ்சு பார்க்குறவர். எல்லாருக்கும் தெரியும் அவர் இறைவனை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டது, பல பேரை சந்தித்தது, பல பேர் அதுக்கு பதில் சொல்ல முடியாமல் போனது. அது கூட பாருங்கள், ஒரு நிலை அடையணும்னா அந்த இயற்கை எப்படி கொண்டு போகுது பாருங்கள். அதாவது பாடம் எடுத்துக்கிட்டே இருக்கும்போது அன்றைக்கி இங்கிலீஷ் ப்ரொஃபஸர் வரல, அதனால பிரின்சிபல் வந்து அன்றைக்கி பாடம் எடுக்கிறார். அந்த பாடம் எடுத்துக்கிட்டே இருக்கும்போது அந்த பொயட்ரியில் ட்ரான்ஸ்ன்னு ஒரு வார்த்தை வருது. இந்த ட்ரான்ஸ் அது என்ன பொயட்ரின்னு தெரியல, பட் அந்த ட்ரான்ஸ்ன்ற வேர்டு வந்த உடனே அப்போ அவர் கேட்குறாரு, அந்த ட்ரான்ஸ்னால் என்ன அப்படின்னு தன்னுடைய பிரின்சிபல்கிட்ட கேட்குறாரு, அதை பற்றி விளக்குறாரு. அப்போ அவருக்கு ஆர்வம் ஏற்படுது, அந்த ட்ரான்ஸ் என்ன, அப்படி என்ன என்னன்றது. இது சுவாமிஜிக்கே ஒரு 14 வயசில் ராய்ப்பூர்ன்ற இடத்துக்கு போகும்போது இந்த நிலை ஏற்பட்டதாக வரலாறுல இருக்குங்க. இப்போ எனக்கு எப்படி இந்த சம்பவங்கள் தெரியும் அப்படின்போது, ஹவ் பீன் பிளஸ்ட் பை ராமகிருஷ்ணா மட், அதாவது நம்ம ஹைதராபாத்தில் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே வந்து நாங்கள் வந்து சுவாமி விவேகானந்தரோட லைஃப் ஹிஸ்ட்ரி பண்ணுறதா இருந்தோம், ஒரு ஃபிலிமாக பண்ணுறதா இருந்தோம். கிட்டத்தட்ட ஒரு 4 இயர்ஸுங்க. டெய்லி மார்னிங் நான் ஹைதராபாத்தில் இருக்கும்போது மேக்ஸிமம் சாட்டர்டே, சண்டேஸ், மண்டேஸ் மேக்ஸிமம் நாங்கள் காலையில் அங்கே தான் இருப்போம். அப்போ மோகன் மகாராஜ்ன்னு இருந்தாருங்க, அவர் தான் இதை பற்றி அற்புதமாக விளக்குவார். அப்புறம் பலவித கல்கட்டா மகாராஜ் வருவாங்க, அங்கே பாம்பேலேருந்து வருவாங்க, பல பேரோட பழகக்கூடிய வாய்ப்புகள் ஏற்பட்டது. அப்போ அவர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்கள் தான். அப்போ அதில் ஒரு முறை என்ன சொன்னாங்கன்னா, விவேகானந்தருக்கு இங்கே பரமஹம்சர் இருக்காருன்ற செய்தி வருது, பரமஹம்சரை பார்க்க வர்றாரு. இப்போ பரமஹம்சர் என்னன்னா அவரோட வாழ்க்கையை யாரை தேடிக்கிட்டு இருக்காருன்னா விவேகானந்தர் தான், நரேனை தான் தேடிக்கிட்டு இருக்காரு. இளமை பேர் நரேன். அவர் விவேகானந்தர்னு சொல்கிறேன் புரிகிறதுக்காக. விவேகானந்தரை தேடிக்கிட்டு இருந்தார். முதல் முறையாக வரும்போது பரமஹம்சருக்கு ஒரு பரவசம், நரேன் வந்துட்டான் அப்படிங்கிறத. இப்போ நரேன் வந்த உடனே கேட்ட கேள்வி எல்லார்ட்டையும் கேட்குற மாதிரி, நான் இறைவனை பார்க்கணும், நீங்கள் பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கேன்றார். உடனே எப்படி ஃப்ளஷ் அண்ட் பிளட்டாக எப்படி பார்க்குறனோ நான் அப்படி இறைவனை பார்க்கணும், நான் பார்க்கணுங்கிறார். பரமஹம்சர் அப்படி யோசிக்கிறார், யோசிச்சுட்டு இப்போ பார்க்கணும், ஆமாம் இப்போ வேணும், இப்போ பார்க்கணுன்ற அடம் பிடிக்கிறாரு. உடனே தன்னுடைய கையை எடுத்து அவருடைய தோளில் வைக்கிறார். அது ஒரு சிலர் காலுன்னு கூட சொல்லுவாங்க, அது எதுவாக இருக்கலாம். ஆனால் பகவான் ராமகிருஷ்ணருடைய ஸ்பரிசம் விவேகானந்தர் பட்ட உடனேங்க, அதாவது விவேகானந்தரால் கிரகிக்க முடியல. அப்படியே எங்கேயோ போகிறார், தலை சுற்றுது, மேலே போகிறாரு, வேண்டாம் என்னை விட்டுருங்கன்றார். இல்லை நீ தானே பார்க்கணும்னு சொன்ன, இல்லை வேண்டாம் வேண்டான்றாரு. அதுக்கப்புறம் தான் விவேகானந்தர் கீழே இறங்குறார். இப்போ பாருங்க, அவர் அந்த நிலை அடையலை, அந்த நிலையை அடைந்தால்தான் பார்க்க முடியும். ஸோ அவர் அதுக்கப்புறம் பரமஹம்சர் விவேகானந்தரை தயார்படுத்துகிறாருங்க. அதாவது அவங்க அப்பா நல்ல வசதியாக வாழ்ந்தவர் தான். அவங்க விஸ்வநாத தத்தான்றவரும் புவனேஸ்வரி அம்மா அவர் வக்கீலாக இருந்து ரொம்ப சிறப்பாக இருந்தவங்க தான். அப்புறம் தந்தையார் இறந்ததுக்கு பிறகு குடும்பம் ஒரு கஷ்ட நிலைமைக்கு ஏற்படுது. விவேகானந்தர் வேலைக்கு போகிறாரு, சரியான வேலைகள் கிடைக்கல, குடும்ப கஷ்ட நிலைமைக்கு ஏற்படுது. ஸோ பலவித பிரச்சனைகள் வருது. இதில் பார்க்க ஒரு அற்புதமான விஷயம், அதே கல்கட்டாவில் இருக்கக்கூடிய ஒரு பணக்கார பெண், ரொம்ப வசதியான ஒரு பெண், விவேகானந்தர் வீட்டுக்கு கூப்பிட்டு உனக்கு வேண்டிய வசதியெல்லாம் பண்ணித்தரேன். அவங்க வீட்டில் பலவித பொருட்கள் வச்சுருக்காங்க, அழகான பொருட்கள்லாம். எனக்கு இது மாதிரி எல்லாம் கலெக்ட் பண்ணணும்னு ஆசை, எல்லாமே பொருட்கள் இருக்குது, நீ ஆசைப்பட்டால் நீ என் வீட்டில் இருக்கலாம், உனக்கு வேண்டியதெல்லாம் நான் பண்ணுறேன்னு அந்த பெண் தன்னோட ஆசையை சொல்கிறா. ஆனால் சுவாமி விவேகானந்தர் அதை ஏற்றுக்கலைங்க, அதை மறுத்துட்டார். அவர் நினச்சிருந்தா எப்படி வேணால் இருந்திருக்க முடியும், இல்லை மறுத்துட்டார். அந்த கஷ்டத்தை மேலும் அனுபவிக்கிறார். ஒரு நாள் கோபத்தோடு பரமஹம்சர் நிற்கிறார். எதுக்கு இந்த கஷ்டம், ஏன் எனக்கு ஏற்பட்டது, எல்லாமே நல்லா தானே இருந்தோம், ஏன் எனக்கு இப்படி ஏற்படுத்திட்டு ரொம்ப துடிப்பாக பேசுகிறாரு. அப்போ சுவாமி சொல்கிறாரு, போய் அந்த காளிகிட்ட நீயே முறையிடுன்றாரு. அப்போ தான் கல்கத்தா காளி இருக்குது. 3 முறை போனாருங்க. ஒவ்வொரு முறை கேட்க போனவர் கேட்க முடியல, அதாவது தனக்குன்னு கேட்க முடியல.
3வது முறை ஒடுங்கிடுறாரு. ஒடுங்கி வந்து பரமஹம்சர்ட்ட நிற்கிறாரு. அப்போ தான் பரமஹம்சர் தன்னை அவரை ஏற்றுக்கிட்டார். இது கூட சாரதா அம்மா கேட்பாங்களாம். பரமஹம்சர்ட்ட கேட்பாங்களாம், அதாவது உலகத்துக்கு பாடம் சொல்ல வந்தவன் தான் விவேகானந்தர் நீங்க சொல்றீங்க. ஏன் உடனே அவரை ஏத்துக்கல அப்படின்னோடனே, இல்ல அவன் அந்த நிலைக்கு வரணுன்றார். ஸோ விவேகானந்தராக இருந்தாலும் ஒரு நிலைக்கு வந்த பிறகுதான் பகவான் பரமஹம்சர் எல்லாத்தையும் கொடுத்தார். அப்போ கூட விவேகானந்தரோட புத்தி பாருங்க, அவர் ஏத்துக்கிட்ட பிறகும் கூட ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே இருக்கு. அதாவது இதுதான் அவருடைய கேள்வி இருந்துகிட்டே இருக்கு. அப்போ பரமஹம்சர் வந்து உடல்நிலை சரியில்லாமல் இருக்காரு, படுத்திருக்காரு. இது அற்புதமான காட்சி. விவேகானந்தர் கால் மாட்டில் இருக்காரு. அப்போ விவேகானந்தர் நினைக்கிறாராம், இவர் எல்லாத்துக்கும் மோட்சம் கொடுக்குறாரு, எல்லார் நோயும் தீர்க்கிறாரு, இவர் நோய் மட்டும் ஏன் தீர்க்க முடியல? உண்மையிலேயே இவர் யார்? இவர் உண்மையிலேயே ஒரு ஞானியா, இவர் சாதுவான்ற சந்தேகம் அவருக்கு இருக்கு. அந்த நிலையில் பரமஹம்சர் படுத்து இருக்காரு, அது உறங்கி கொண்டு இருக்கிறார். விவேகானந்தர் இந்த எண்ணம் தன் மனதில் தான் அவருக்கு வருது. யார் இந்த பரமஹம்சன்ற எண்ணம் வந்த உடனே படுத்திருந்த பரமஹம்சர் எந்திரிச்சு உட்கார்றாரு. வந்து அவர் ஷாக்கில் அப்போ சொல்றாரு, அன்று வந்த ராமனும் நான் தான், பின்பு வந்த கிருஷ்ணனும் நான் தான்றாரு. அதை டிக்ளேர் பண்றாருங்க. அப்போதான் விவேகானந்தருக்கு அந்த சந்தேகம் தீர்ந்து அந்த முழுமை பெற்றாருன்னுவாங்க. அதாவது ஈவன் அந்த தன்னுடைய மரணத்துக்கு முன்னாடி மொத்தத்தையும் தன் சக்தியெல்லாம் கொடுத்துட்டார். ஐ பிகம் அ ஃபக்கீர், நான் எல்லாவற்றையும் உனக்கு கொடுத்துட்டேன்னு கொடுத்தார். அதன் பிறகுதான் விவேகானந்தர் அந்த நிலைக்கு ஏற்பட்டதுங்க. அதன் பிறகு விவேகானந்தருக்கு எப்போ அந்த முற்றிலுமான தெளிவு கன்னியாகுமரிக்கு வரும்போது, டிசம்பர் 24, அப்போ வந்து அந்த சுனாமி மாதிரி நேரம். அப்போ கன்னியாகுமரி பாறை நீச்சல் அடித்து போய் அந்த பாறையில் உட்கார்றாரு. அப்போ தான் அவருக்கு புரியுதுங்க, என்ன தான் எதற்காக அனுப்பப்பட்டோம். அதாவது நான் என்னை யாருன்னே எனக்கு தெரியல, ஆனால் என்னுடைய குருவோ நீ உலகத்துக்கு பாடம் சொல்ல வந்தவன்றாரு. அந்த நிலை என்ன அப்படிங்கிறது அந்த பாறையில் இருக்கும்போது தான் புரிந்தது. அந்த பக்குவ நிலை அப்போ தான் ஏற்பட்டது. வாழ்க்கை பூரா வந்து பரமஹம்சர் கூடவே இருந்திருக்காரு. ஒரு சந்தர்ப்பத்திலையும் ஒரு இதுலேயும் கூடவே இருந்திருக்காரு. இவன் சிகாகோ அங்கே பேசும்போது கூட முதல் முறையாக கூப்பிடல, பல முறை கூப்பிட்டு போகல. அப்புறம் ஒரு முறை பரமஹம்சருடைய உத்தரவு வந்ததுக்கு அப்புறம் தான் அங்கே போய் பேசுகிறாரு. உலகம் வியந்த பேச்சு, சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் ஆஃப் அமெரிக்கான்னு பேசக்கூடியது. இதற்கு முன்னாடி சில பேர் பேசியிருக்காங்களா அப்படின்னா பேசியிருக்காங்க. ஆனால் சுவாமி பேசும்போது, விவேகானந்தர் பேசும்போது தான் அங்கே ஒரு 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 5 மினிட்ஸ்க்கு ஒரு வைப்ரேஷன், எல்லாரும் உடல்ல ஒரு பரவசம் ஏற்பட்டதுன்றாங்க. அது என்ன? அந்த பரவசம் என்ன? எல்லாரும் தான் பேசியிருக்காங்க. ஏன் விவேகானந்தர் அந்த வார்த்தையை சொல்லும்போது அதுக்கு ஏன் ஏற்பட்டது அப்படின் போதுங்க, இதுதான் எங்கள் மோகன் மகாராஜ் சார் விளக்குவார். அதாவது மற்றவர்கள் சொல்லியதற்கும் விவேகானந்தர் சொல்லியதற்கும் வித்தியாசம் இருக்கு. சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் ஆஃப் அமெரிக்கான்றது சுவாமியினுடைய அந்த வார்த்தை வந்து அந்த 32 வயசு அது வரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கை, அந்த பிரம்மச்சரியம், அந்த ஒழுக்கம், எல்லா பெண்களையும் தன் தாயை போல பார்த்த ஒரு விவேகானந்தர். ஸோ அங்கே பேசும்போது இட்ஸ் நாட் மியர்லி அ வேர்டுங்க, இட் இஸ் அன் எனர்ஜி, இட் கம்ஸ் அவுட். அது வெறும் வார்த்தை இல்லை, விவேகானந்தர் வாழ்ந்த வாழ்க்கை. அதனால தான் அந்த வைப்ரேஷன், அந்த கிளாப்ஸ் வந்தது. இந்த ஒரு 2 வார்த்தை கிட்டத்தட்ட 2 மணி நேரம் பேசுவார் மோகன் மகாராஜ். அவ்வளோ அற்புதமாக இருக்கும். ஸோ வி ஆர் ஸோ பிளஸ்ட் டு ஹியர் அதெல்லாம் கேட்கறதுக்கு. ஸோ எந்த நிலைக்கு பக்குவப்படுத்தி பரமஹம்சர் வந்திருப்பாருங்க. இதோட அற்புதம், விவேகானந்தர் எல்லாம் முடிச்சுட்டு அந்த வேர்ல்டு ஹீரோ ஆயிட்டார் ஒரே நாள் அந்த ஸ்பீச்சுக்கு அப்புறம். அதன் பிறகு எல்லாரை பற்றியும் சுவாமிஜி பேசியிருக்காரு. ஆனால் எங்கேயுமே எல்லாரை பற்றியும் எழுதியிருக்காரு. ராமகிருஷ்ண பரமஹம்சரை பற்றி எதுவுமே எழுதலை, எதுவுமே அவருடைய ரைட்டிங்கில் வரல. அவர் இங்கே இந்தியாவுக்கு வந்த பிறகு ஒருத்தர் போய் கேட்டாராம், எங்க நீங்கள் எல்லாரை பற்றியும் குறிப்பிட்டிருக்கீங்க, எல்லாரை பற்றியும் எழுதியிருக்கீங்க, ஆனால் நீங்கள் பரமஹம்சரை பற்றி நீங்கள் எதுவுமே எழுதலையே, ஒரு வேளை நீங்கள் ஒரு படி பரமஹம்சரோட மேலே போயிட்டீங்களா அப்படிங்கிற துணியில் கேட்கும்போது ஆவேசமாக கண்ணீர் மல்க விவேகானந்தர் சொல்கிறாராம். அதாவது ராமகிருஷ்ண பரமஹம்சர் நினைத்தால் 1000 விவேகானந்தரை உருவாக்க முடியும். ஆனால் 1000 விவேகானந்தர் ஒன்று சேர்ந்தாலும் ஒரு பரமஹம்சரை உருவாக்க முடியாது. அவரோட கால் இருக்கு பாருங்க, அந்த தூசு, அதுக்கு கூட நான் சமம் இல்லைன்னு உணர்ச்சி வசப்பட்டு சொல்லுவார். இதை சொல்லும்போது மோகன் மகாராஜ் கண்கலங்குவார். கேட்டுட்டு இருக்க நாங்களும் வியப்போம். அப்போ தான் பரமஹம்சர் எந்த நிலைன்னு எங்களுக்கு புரிஞ்சுது. ஸோ ஒரு மாணவனை உருவாக்குறது, பொறுப்பேற்றுக்கிறதுன்றதை சொல்லி கொடுத்துட்டு விட்டுறது இல்லைங்க. அந்த இறுதி வரை அவனோட பிரயாணம் பண்ணி அவனை தயார் நிலைப்படுத்துறது தான் ஒரு உண்மையான குருவினுடைய பொறுப்பு.